படம் உண்மையா சொல்லலாம், நான் உள்ள போகும்போது ஒரு பயந்துட்டே போனேன். ஏன்னா இந்தியன் 2 மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருவாரோ. ஏன்னா சங்கர் சார் பிரம்மாண்டம், சூப்பர் ஒரு டேரக்டர். அப்படி ஒரு டேரக்டர் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கோமேன்னு ஃபீல் பண்ற டைம்ல இந்தியன் 2 ஒரு கொஞ்சம் நம்மளுக்கே டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அதே டிசப்பாயின்மெண்ட் இதுலயும் கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருவோமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டைட்டில் கார்டு போட்ட விதமே எனக்கு சூப்பரா இருந்தது. அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நான் பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா ஒரு டைட்டில் கார்ட்லயே அவ்வளவு பிரம்மாண்டம் இருந்தது. அதை தாண்டி எனக்கு சிவாஜியோட அந்த ரீமேக் மாதிரியே ஃபர்ஸ்ட் போச்சு. என்னடா சிவாஜி மாதிரி கொண்டு போறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க ஆக்சுவலி இன்டர்வல் டைம்ல. அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் போக 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 நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த பதவினா நம்ம இதுதான் ஒண்ணு வச்சிருப்போம். இப்ப ஐஏஎஸ்னா இந்த மாதிரிதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் பவர், இவங்களுக்கு கீழே தான் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். அதெல்லாம் இல்லவே இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு பதவிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். கேம் சேஞ்சருங்கிறது வந்து கவர்மெண்ட் சேஞ்சர் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பணம் இல்லாத அரசியல் கட்சி உருவாகிறது எந்த அளவுக்கு கஷ்டங்கிறதையும், அது எந்த அளவுக்கு மாத்துங்கிறதையும், அரசியலுக்குள்ள நுழைஞ்சா கரை படியதான் செய்யுங்கிற அளவுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் சொன்ன விதெல்லாம் சூப்பரா இருந்தது படத்துக்கு. மியூசிக் நானே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அடி போடும் போதே யோசித்தேன், ஐயோ என்னடா திருப்பியுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனா பட் இல்ல, நல்லாவே இருந்தது. உண்மையிலே நான் அந்த ஃபைட் சீனுக்கு ஏத்த மியூசிக் இருந்தது, ரொம்ப ஓவரா இல்ல இருந்தது. கரெக்டா சொல்லியிருக்காரு. அங்கங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல லேக் இருக்கு. அதை தாண்டி எனக்கு ஜெயராம் சாரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் அவரோட காமெடிக்கு நம்ம பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்பயுமே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்த விதம்லாம் நல்லா இருந்தது. சிவாஜி போய் இப்ப மொட்டை சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. அவங்களோட காம்பினேஷன் தான் மரண மாசுனே சொல்லலாம். அந்த படத்துல நம்ம அதிகமா சிரிச்சது எந்த இடம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா காமெடி ஆக்டருங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுக்கே சிரிக்க வச்சது அப்படின்னு சொன்னா எஸ் ஏ சூர்யா சார் அண்ட் ஜெயராம் சாரோட ஆக்டிங். ஆக்சுவலி எஸ் ஏ சார் சூர்யா சொன்னா முழு அரசியல்வாதி ஆகுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு சார் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. என்ன ஒரு வருத்தமா இருந்ததுன்னா, கடைசி வரைக்கும் சும்மா சிஎம்மாவே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. முதல் ஒன்ல எப்படி ஒரு நாள் சிஎம் ஹிட் ஆச்சோ, இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சும்மா சிஎம் பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் இல்லாம ஓவரா வந்து கொலை பண்ணிட்டு அது கை கால்லாம் புடுங்குற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அரசியல் இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்துக்க வருமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அரசியல்ங்கிறது எல்லா ஆடியன்ஸ்க்கும் பொதுவான ஒரு விஷயம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அஞ்சலியை சொல்லணும் அப்படின்னா, நான் இது ஃபர்ஸ்ட் அவளை காட்டும் போது எனக்குள்ள ஒரு பயம் வந்துருது. இதுக்கு இந்த கேரக்டரை வந்து சம்மந்தம் இல்லாம அஞ்சலியை சங்கர் சார் போட்டாரு, ஏன் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா போக போக செம்ம ஹிட் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஃபீல் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துல வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அஞ்சலி கேரக்டர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்டிங் கண்டிப்பா கொடுத்துருப்பா, உண்மையிலே வருமாங்கிறதே நான் எதிர்பார்க்கல. பட் சூப்பரா இருந்தது உண்மையிலே. அவங்க வந்து இந்த டான்ஸ் ஃபைட் சீனு அந்த ஒரு சில இடத்துல எல்லாம் வந்துட்டு அழகா பேசியிருந்த விதெல்லாம் சூப்பரா இருந்தது. அவங்கள வச்சுதான் ஆக்சுவலி கதை போகும். ஆனா பட் அதை தாண்டி வந்து ஹீரோ வந்து ஓவரா பீட் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட டான்ஸா இருக்கட்டும், அவரோட டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த ஆபீஸோட அந்த மாஸ் என்ட்ரியா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு சில இடங்களா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. நான் 9 கொடுப்பேன். கேம் சேஞ்சர் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து ஜென்டில்மேனு, இந்தியனு அது மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி எதிர்பார்த்து வரும். இன்றைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸ் இதில் பழைய சங்கர் படம் எது வந்தாலும் உட்காந்து இன்னும் ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட பார்க்கலாம். ஸோ அதை எதிர்பார்த்து தான் வரும். வந்து கடைசியில் பார்த்தா இந்த படம் அவ்வளோ ஒரு செட் ஆகலைங்க. அவர் ஆக்சுவலாக தெலுங்கு ஆடியன்ஸ் சொல்லிட்டாரு. எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, எல்லாம் எதிர்பார்த்து தான் வருவாங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் பார்த்து வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ இதாக இல்லை. என்ன மிஸ் ஆகுது சார் படத்துல? மியூசிக் இல்ல சார். மெயினா மியூசிக் இல்ல, ஒரு கோஸ்பம் சீன்ஸ் இல்ல, ஒரு கனெக்டிவிட்டி இல்ல. நம்ம கூட படம் கனெக்ட் ஆகல. என்னமோ ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு படம். சங்கர் படங்கிறதே மாதிரி இல்லை, வேற ஏதோ புது டேரக்டர் எடுத்த மாதிரி இருக்கு. இன்னைக்குதான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த வேலை எடுத்த மாதிரி இருக்கு. சங்கர்னா எவ்வளவு பெரிய பிராண்டு, இந்தியாவில் டாப் மோஸ்ட் டேரக்டர் பிரம்மாண்டானா அவர் தான். எவ்வளவு பேர் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் இன்னைக்கு பாம்பே அளவில் அங்கே எங்கெங்கயோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கனெக்ட் ஆகல இந்த படம். ஆக்ஷன் ஓவரா இருக்கா எப்படி சார்? நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னமும் நீங்க கப்பல் பார்த்துருப்பீங்க,
பைக் பார்த்துருப்பீங்க, கார் பார்த்துருப்பீங்க, ரோல் ஸ்டைல்ஸ் பார்த்து. இந்த படத்துல ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து பறந்து வருது. ஒவ்வொரு சீன் எதுக்கு தான் வருதுன்னே தெரியாது. சின்ன சின்ன சீன்லாம் வந்து போகுது. என்னமோ டீ குடிக்க ஹெலிகாப்டர் எடுத்து சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கா ராம்சரண், எதுக்குன்னே தெரியல. அதெல்லாம் எதுக்கு யூஸ்? பிரம்மாண்டங்கிறது ஹெலிகாப்டர் காமிக்கிறதுல ஒண்ணுமே ஆகாது. நம்ம கனெக்ட் ஆகணும், படம் கனெக்ட் ஆகணும், அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகணும். எதுவுமே இல்லை இதுல. சிவாஜி படத்தோட சாயல் இருக்குன்றாங்க. சிவாஜி, சர்தாரு, நீங்க இந்தியனு, அப்புறம் ஒரு நாள் முதல்வன் எல்லாமே கனெக்ட் ஆகும் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு வந்தாலும் நமக்கு அந்த படம் கனெக்டே ஆகல. ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த படத்துக்குள்ள நம்ம கொண்டு போகணும், சென்டிமெண்ட் நமக்கு இருக்கணும், நமக்கு அந்த சோகம் வரணும், சந்தோஷம் நமக்கு வரணும். அப்படி எதுவுமே இந்த படம் நமக்கு கொண்டு வரல. எதுவுமே சார் சுனில்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல சார். அவர் கேரக்டர்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, செட் ஆகல. எஸ்ஜே சூர்யா ஓகேங்க, அவரோட கேரக்டர் அவர் பக்காவா பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஜெயராமன் வந்து ஹியூமரஸா பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் பெருசா இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு செட் ஆகல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. தமிழ் பீப்புள் சங்கர் சார் பழைய மாதிரி வரணும். நீ இந்தியாலே டாப் மோஸ்ட் டேரக்டர், பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர், நீ பழைய மாதிரி வரணும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஏன்னா உங்களோட அசிஸ்டன்ட்லாம் நீ எங்கேயோ போயிட்டாங்க. சார் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சார் பழைய மாதிரி வந்தா நல்லா இருக்கும். சார் செலவு பண்ணி சாங்ஸுக்கு வந்து எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லையே. நமக்கு ஒரு ஹம்மிங்ஸ் கூட நம்ம வாயில வரல. இப்போ நீங்க ரீசெண்டா வந்த படம்லாம் உங்களுக்கே தெரியும், அமரன் இதெல்லாம் எவ்வளவு படம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம் சாங்ஸ். இந்த படம் சுத்தமா செட் ஆகல. ரகுமான் சார் தான் நல்லா இருக்கும். ஏன் ரகுமான் சார் இல்லைன்னு தெரியல. அவங்க தெலுங்குன்றதுனால நம்ம சார் பண்ணலாம். ஏன்னா நம்மளால் தமிழ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார்ல. ஸோ அதனால போகலான்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம். நிறைய இருக்கு சார். சார் நீங்க சும்மா ஹெலிகாப்டர் எடுத்து சுத்துறதுல என்ன சார் இருக்கு சொல்லுங்க. என்ன பைக்கா, டூ வீலரா, இல்ல காரா, இல்ல கப்பலா சொல்லுங்க. ஹெலிகாப்டர்ல தான் சுத்துறாங்க நிறைய சீன்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல ஹெலிகாப்டர் வருதுன்னா கிளைமேக்ஸ் பண்ணி ஹெலிகாப்டர் வருது. ஒரு 6-7 சீன் வருது, எதுக்குன்னே தெரியல. இப்போ பிரம்மாண்டம் கொடுக்கணும்ன்றதுக்காக பிரம்மாண்டம் கொடுக்கணும்னா அந்த கதை நம்ம கூட செட் ஆகணும். அந்த படத்துல அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகணும். பரவாயில்ல, சூப்பர், இது நம்ம இது அப்படி கனெக்ட் ஆகணும். நம்ம கூட படம் கனெக்ட் ஆகிறதுக்கு அதுல பிரம்மாண்டம் பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. நிறைய டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனா செட் ஆகல படம். இந்தியன் 2 பாத்தீங்களா? கம்பேரிட்டிவ்லி நோ கமெண்ட்ஸ். எனக்கு செட் ஆகல இந்த படம், அவ்வளவுதான்.